ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருவாய்மொழியினுடைய 7வது பதிகத்தை அனுபவிக்க வேண்டும். பிறவி துயர அற என்ற பதிகம். இதற்கு முன்னாடி 6வது பதிகம் பரிவது நீசனை பாடி. அந்த பதிகத்தில் எம்பெருமானுடைய சுவாராதத்தை சொல்லப்பட்டது. சுவாராதத்தை என்றால் ஆராதிப்பதற்கு எளிமை, எம்பெருமான் ஆராதிக்க எளியவன். அது 6வது திருவாய்மொழியில சொல்லப்பட்டது. இந்த திருவாய்மொழியில அந்த ஆராதனையே மிகவும் ரசியமாக இனியதாக இருக்கும். ஆக ஆராதிக்க எளியவன் எம்பெருமான் அப்படின்னு 6வது திருவாய்மொழி. இந்த 7வது திருவாய்மொழி பிறவி துயரா என்ற இந்த திருவாய்மொழியில எம்பெருமான் ஆராதிக்க இனியவன் அப்படின்னு சொல்லப்படுறது. எம்பெருமான் ஆராதிக்க இனியவன், எம்பெருமான் இடத்துல பண்ணக்கூடிய பக்தியானது இனிமையாக இருக்கும் அப்படின்றது அவனே சொல்லிக்கிறான். சுசுகம் கருத்தும் அவ்யயம் அப்படின்னு இந்த பக்தி யோகமானது பண்ணுவதற்கு மிகவும் சுகமாக இருக்கும் என்று. சுசுகம் கருத்தும் அவ்யயம், அழியாதது. எம்பெருமான் திருவடிகளை பெற்றுக் கொடுத்த பிறகும் கூட எம்பெருமான் திருவுள்ளத்துல ஓடிக்கொண்டே இருக்குமா, இந்த பக்தனுக்கு நான் என் செய்தேன் என்று. ஆக இது அழியவே அழியாது என்றும். இப்படி இந்த பக்தியானது பரம போக்கியமானது. செய்யும் பொழுதே பொதுவா எப்படி இருக்கும்னா, பக்தி யோக நிஷ்டனுக்கு பக்தியானது சாதனம் இல்லையா. அந்த பக்தி யோகத்தை செய்து அவன் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போக வேண்டும், பிரம்மானுபவத்தை பண்ண வேண்டும். அது அவனுக்கு பலன் என்ன? சம்சாரத்திலிருந்து விமோச்சனம், அதற்கு பிறகு பிரம்மத்தினுடைய அனுபவம், அதுதான் பலன். அதுக்கு சாதனம் என்ன? பக்தி யோகம். யாருக்கு? நமக்கு பிரபன்னாளுக்கு கிடையாது. பக்தி யோக நிஷ்டனுக்கு பக்தி யோகம் அது சாதனம். பொதுவா லோகத்துல சாதனமானது கடினமாக இருக்கும். மற்றொரு விரும்பத்தக்க பிரயோஜனத்தை உத்தேசிச்சு நான் ஒரு சாதனத்தை செய்வோம். ஆனா சாதனமே இனிக்காது, பிரயோஜனம் தான் இனிக்கும். ஆனா இங்க என்ன ஆச்சரியம்னா, பக்தி யோகம்ன்ற சாதனமே இனியதாக இருக்கு. அப்படிப்பட்ட பக்தி யோகமானது பிரபன்னாளுக்கு ருச்சி ரூபமாக இருக்கும், ருச்சி ஜனக ரூபமாக இருக்கும். ஆக இந்த பிறவி துயரா என்ற இந்த 7வது திருவாய்மொழியில பக்தி யோகத்தினுடைய எம்பெருமானை ஆராதிக்கிறது தான் பக்தி யோகம். அந்த ஆராதனையினுடைய இனிமை தனத்தை இந்த 7வது திருவாய்மொழி சொல்லுகிறது. அதுல முதல் பாட்டு பிறவி துயரா அப்படின்ற இந்த முதல் பாட்டுல கைவல்லார்த்தியர் ஆழ்வார் நிந்திக்கிறார். பிறவி துயரார ஞானத்துள் நின்று துறவை சுடல் விளக்கம் தலைப்பெய்வார் மரவனை ஆழிப்படை அந்தன்னை மறவிய இன்றி மனத்து வைப்பாரே. பிறவி துயர் அற ஜரா மரண மோக்ஷாய மாமாசிரித்ய அப்படின்னு கண்ணன் இந்த ஜிக்ஞாசுவை பத்தி, அதாவது 4ஆக பிரிக்கிறான் இல்லையா. ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதரிஷவ சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதி நோர்ஜுனா அப்படின்னு தன்னை ஆசிரியக்கக்கூடிய சுகிருத்துக்களை 4ஆக பிரிக்கிறான் பகவான். முதல்ல ஜிக்ஞாசு அப்படின்னு ஆத்ம பிராப்தி காமன் சொல்லப்படுறான். அவன் தான் இந்த பாட்டிலையும் பிறவி துயரா என்ற முதல் பாட்டிலையும் அந்த ஜிக்ஞாசுவான அந்த கைவல்யாசி சொல்லப்படுறான். அவன் ஆழ்வார் நிந்திக்கிறார். என்ன நிந்திக்கிறார்னா, பிறவி துயரா இந்த பிறவியானது நீங்க வேண்டும், சம்சார துயரமானது நீங்க வேண்டும். பிறவியால் ஏற்படக்கூடிய துயரம் பிறவி துயர், அது அறுவதற்காக ஞானத்துள் நின்று ஆத்ம ஞானத்திலே நின்று, ஆத்ம ஞானத்துல அப்படியே நின்றுட்டான் இந்த கைவல்யார்த்தி. இந்த கைவல்யார்த்திக்கும் என்ன வேணும்னா, பகவானை ஆசிரியிக்கிறது, பகவத் உபாசனம் அப்படின்றது இந்த கைவல்யார்த்திக்கும் வேணும். ஐஸ்வர்யார்த்திக்கும் பகவத் உபாசனம் வேணும், கைவல்யார்த்திக்கும் வேணும். பகவலாபார்த்திக்கு கேட்க வேணும். எப்படி பகவல்லாபார்த்திக்கு பகவத் உபாசனம் வேணும், அதே போல கைவல்யார்த்திக்கும் கூட வேணும், ஐஸ்வர்யார்த்திக்கும் கூட வேணும். ஆனா இந்த கைவல்யார்த்தி என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, பகவான தனக்கு பிரகாரியாக, பகவான் தான் எனக்கு ஆசிரியம், நான் அவனை சார்ந்திருக்கின்றேன் அப்படின்னு தன்னுடைய சுரூபத்தை உணர்கிறான். பகவான் அவன்தான் ஆசிரியை, கொள்கலன், தாரகன் அப்படின்றதையும் உணர்கிறான். ஆனால் ஞானத்துள் நின்று தன்னிடத்திலே நின்றுடுறான், அவருக்கு போக மாட்டேங்கிறான். இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் பகவானை பத்தி, ஆனா என்ன உணரவில்லை? பகவானுடைய போக்கியத்துவத்தை உணரவில்லை, பகவானுடைய பிரகாரித்துவம்
அவனை சார்ந்துதான் நான் இருக்கிறேன் அப்படின்றத உணர்கிறான். ஆனா தன்னிடத்திலே நின்றுன்றான், தன்னுடைய போகியத்துவத்திலே நிற்கிறான், பகவானிடத்துல போகல. ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை பெய்வார். தலை பெய்தல் அப்படின்னா அதை அடைய வேண்டும் என்று விரும்புதல். அந்த தலை பெய்வாரத்தை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எதை விரும்புகிறார்கள்? துறவி சுடர் விளக்கம், துறவியை விரும்புகிறார்கள், சுடர் விளக்கத்தை விரும்புகிறார்கள். கைவல்யார்த்திக்கு என்ன வேணும்னா துறவி வேணும். துறவி அப்படின்னா துரத்தல், இந்த சம்சாரத்தை விட்டு போறாமையா அந்த விடுதலை, மோட்சம், அதுதான் துறவி அப்படின்னு. துறவி அப்படின்றது இங்க அந்த புருஷரை குறிக்காது, சன்னியாசி துறந்தவர் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இங்க துறவி அப்படின்றது அந்த செயலை குறிக்கும், விடுதல் அப்படின்ற அந்த செயலை குறிக்கும். துரத்தல் அப்படின்னு அர்த்தம் துறவி அப்படின்னா. அந்த துறவியை வேண்டுகிறான். அதே போல சுடர் விளக்கத்தை வேண்டுகிறான். சுடர் விளக்கம் அப்படின்னா ஞான பிரகாஷ். இவனுக்கு இந்த சம்சார தசையில ஞானம் வந்து மூடி இருக்கு. இவனுடைய பிரகிருதி சம்பந்தம் நீங்கிற்றே என்றால் ஞானமானது பிரகாசிக்கும். இவன் தன்னுடைய சுவாபாவிக தர்மத்தை, சுவாபாவிக நிலையை இவன் எய்தி விடுவான். அதுதான் விரும்புறான் இந்த கைவல்யார்த்தி. ஆக இவனுடைய உபாசன காலத்துல நினைவு என்ன? பிறவி துயர் அற ஞானத்துள் நின்று. அங்க 2 அம்சம் இருக்கு. பிறவி துயரானது அற வேண்டும் அப்படின்னு, அதே போல ஞானத்தில் நிற்கிறான். ஆத்மாவினுடைய போகியத்துவத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு ஆத்மா இடத்திலேயே நின்று விடுறான் இல்லையா? ஆக யதோபாசனம் ததா பலம் அப்படின்னு சொல்லுவார்கள். இவன் உபாசிக்கக்கூடியது எது? பிரகிருதி சம்பந்தம் போக வேண்டும் அப்படின்னு உபாசிக்கிறான். ஆத்மாவனுடைய போகியத்துவத்தை அனுசந்திக்கிறான். இவனுடைய பலமும் அப்படியே தான் இருக்கு. துறவி சுடர் விளக்கம். துறவி அப்படின்றதுனால பிரகிருத்தியினுடைய விமோசனம் சொல்லப்படுறது. சுடர் விளக்கம், சுடர்னா ஞானம், அதனுடைய விளக்கம் அதனுடைய பிரகாஷ். ஆக இவன் தன்னுடைய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு ஸ்வரூப ஆவிர்பாவம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்றது எல்லா முக்தாத்மாக்களுக்கும் பொருந்தும். அது கைவல்யார்த்திக்கும் சரி, பகவல் லாபார்த்திக்கும் சரி. ஆனா கைவல்யார்த்திக்கு என்ன ஆகும் அப்படின்னா தன்னுடைய சுரூபமானது பூர்ண விகாசத்தை அடையும். அவனுக்கு ஞானத்துல எந்த சங்கோச்சமும் கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்தினுடைய ஒரு பகுதியில இருப்பான் அப்படின்னு இது தெங்கல சம்பிரதாயம். வடகல சம்பிரதாயத்துல கைவல்யமானது அனித்தியமானது. ஆனா இங்க ஈற்ற அனுசரிச்சு பார்க்கறது இங்க தெங்கல சம்பிரதாயம் தான். ஆக சுடர் விளக்கம் அப்படின்னு இவனுடைய அந்த பிரகாசமானது முற்றிலும் அதே விபுவாக ஆறது இவனுடைய ஞானமானது. ஆக ஸ்ரீவைகுண்டத்தினுடைய ஒரு பகுதிக்கு போனா இவனுடைய ஞானமானது முழுமையாக பிரகாசிக்கிறது. அப்ப அதற்கு பிறகு அப்ப இவனுக்கும் பகவல் லாபார்த்திக்கும் என்ன வேறுபாடு? 2 பேரும் 2த்தையும் அறிகிறார்களே அப்படின்ற கேள்வி வர இந்த இடத்துல ஸ்ரீவசம்பூஷன் 40 உரையில ஏதோ ஒரு இடத்துல அண்ணாபங்கர் ஸ்ரீ சுத்தி சேவிச்சதா ஞாபகம். அண்ணாபங்கர் ஸ்ரீ சுத்தி, எம்பார்ஜியர் ஸ்ரீ சுத்தியோ என்ன இங்க ஆறுது கைவல்யார்த்திக்குன்னா, இவன் உபாசனம் வந்து தன்னுடைய போக்கியத்துவத்திலே நின்று பண்றானா, ஞானத்துள் நின்று அப்படின்னு ஆத்மாவிலே நின்றுடுறாங்க. ஆகையினால பகவான் என்ன சங்கல்பிக்கிறான் அப்படின்னா, மோட்ச தசையிலும் கூட உனக்கு என்னுடைய அனுபவம் கிடையாது அப்படின்னு அவன் சங்கல்பிச்சு வச்சிருக்கான் எம்பெருமான். ஆகையினால்தான் இவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறான். இவனுக்கு ஞான விபுத்வம், எல்லாவற்றையும் அறியும் தன்மை இவனுக்கு கிடைக்கிறது. ஆனாலும் பகவத் அனுபவம் அப்படின்றது இவனுக்கு கிடைக்காது. பகவானுடைய சங்கல்பம் அப்படி இருக்கிறபடினால இவனுக்கு இருக்கக்கூடிய பயன்னா துறவி சுடர் விளக்கம். 2 பயன். பிரகிருத்தினுடைய வினிர்மோக்கம் துறவி ஏற்பட்டுடும், சுடர் விளக்கம் ஞானத்தினுடைய அந்த பிரகாசம் ஏற்பட்டுடும். இவன் சர்வஜனாக ஆயிடுவான். ஆனா என்ன பண்ணுவான் அப்படின்னா, சர்வஜனாக ஆயும் கூட பகவானை பிரகாரியாக கொண்ட நான் 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 அப்படின்னு அப்பவும் பகவானை பத்தின ஞானம் இருக்கும். ஆனா பகவானை பிரகாரியாக கொண்ட நான் அப்படின்னு அவனுக்கு சரீரமான நான் அப்படின்னு தன்னிடத்துலதான் அவனுக்கு வந்து தாற்பயம், ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும்தான் அவன் அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கும். துறவை சுடர் விளக்கம் தலை பெய்வார் அரவணை ஆழிப்படை அந்தரனை மறவியின்றி மனத்து வைப்பாரு. இப்படிப்பட்ட கைவல்யார்த்தி யார மறக்காம ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். மறவிய இன்றி மனத்து வைப்பார். யாரு? தலை பெய்வார். யாருக்கு வந்து பிரகிருதி விநீர் மோகமும் இந்த ஞான பிரகாசமும் யாருக்கு ஆசைக்கு விஷயமாக இருக்கோ, யார் இவற்றை ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எம்பெருமானை மறவிய இன்றி மறக்காமல் தங்களுடைய மனத்திலே வைப்பார்கள். ஏன்னா உபாசனம் பண்ணுவதற்காக. சரி, எப்படிப்பட்ட எம்பெருமானை? அரவணை. அறம் அப்படின்னா தர்மம் இல்லையா? அரவணை பரம தார்மிகனை. என்ன ஆழ்வார் இங்க எம்பெருமானை கொண்டாடுறார் அப்படின்னா,
இந்த கைவல்யார்த்தி எம்பெருமான பற்றுகிறான். எதற்காக பற்றுகிறார்? அடுத்ததே சொல்றார், அந்தனனை. அந்தனன் அப்படின்னா சுத்தன் அப்படின்னு அர்த்தம், சுத்த ஸ்வபாவன் அப்படின்னு அர்த்தம். இங்க எம்பெருமானுக்கு எப்படி சுத்தி இருக்கோ அவனுக்கு தான் அந்த அஷ்ட கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா, விஜரகா, விமிருத்திகு, விசோகா, பிபாசா, சத்தியகாமஹா, சத்தியசங்கல்பா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அஷ்ட கல்யாண குணங்கள், அந்த சுத்தியானது எனக்கும் வர வேண்டும். நான் சம்சாரத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், அந்த கஷ்டமானது நீங்க வேண்டும். அந்த அஷ்ட கல்யாண குணங்கள் எனக்கு வர வேண்டும். எம்பெருமானோட அந்த சாமியமானது எனக்கு வேண்டும். இவ்வளவுதான் இவன் எம்பெருமான பற்றுகிறான். ஆக சாணகச்சாறு அப்படின்னு ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். பகவான் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம எப்படி சாணியை பயன்படுத்தி சுத்தி பண்றோம், அதே போல பகவானை ஒரு சாணி ஸ்தானத்துல வச்சிருக்கான். பகவானுக்கு உண்டான சுத்தியானது எனக்கும் வர வேண்டும். ஆக எனக்கு சுத்தியை கொடுக்கறதுக்காக நான் பகவானை பயன்படுத்துறேன், உபாசனம் பண்றேன் அப்படின்னு அந்தனன். அவன் சுத்தியை உடையவன், எனக்கும் சுத்தியை கொடுக்கக்கூடியவன். இப்படி பண்றான் அவன் கைவல்யார்த்தி, பகவான் உபாசனம் பண்றான். அப்படிப்பட்டவனை கூட நிராகரிக்காமல் அவனுக்கும் அவன் விரும்புகிற பலத்தை கொடுக்கிறான் இல்லையா, அதை பற்றி ஆழ்வார் அரவணை அப்படின்றார். பரம தார்மிகனாக இருக்கானே, ரொம்ப சுத்த சுபாவம், ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப தார்மிகன். என்ன தன்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருகிறவனுக்கும் கூட அவன் விரும்புகிறத கொடுக்கிறானே, அரவணை. ஆழிப்படை அந்தனனை. ஆழியாக அவன் என்ன பண்றாங்கன்னா, ஆழியை கொண்டுதான் பாப்பங்கள் எல்லாம் போகிறான். ஆழிப்படை அந்தனை, அத்தை படையாக ஆயுதமாக உடைய அந்தனனை, சுத்த சுபாவனை. அவனை மறவே இன்றி மனத்து வைப்பார். எம்பெருமான மறக்கிறதே கிடையாது. என்ன மறக்கல அப்படின்னா, எம்பெருமானுடைய போக்கியத்துவத்தை மறந்தார்கள். அவனுடைய இந்த சுத்தியோகத்தை மறக்காம அதை மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டு அவனை உபாசிக்கிறார்கள். மறவே இன்றி மனத்து வைப்பாரே. இந்த அப்படின்றதுலாம் அர்த்தம் கிடையாது, அதெல்லாம் வெறும் சாரியை தான். வைப்பார், அப்படிப்பட்டவர்கள் வைப்பார்கள், அவ்வளவுதான். அடுத்தது, வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை தூப்பாம் போல நைந்தும் துஞ்சா கொடாமவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து அப்பாலவன் எங்கள் ஆயிரம் கொடுந்தே. இந்த 2ஆம் பாட்டுல, முதல் பாட்டுல கைவல்யார்த்தியை நிந்தித்தார். இந்த 2ஆம் பாட்டுல அனன்ய பிரயோஜனராக இருக்கக்கூடியவர்கள் திறத்துல எம்பெருமான் எப்படி நடந்து கொள்வான் அப்படின்றத சொல்லி எம்பெருமானுடைய குணத்தை கொண்டாடுறார். வைப்பான், வைப்பு அப்படின்னா நிக்ஷேப நிதி, வைக்கப்பட்ட செல்வம், அதான் வைப்பு. செல்வமானது அத்த உடைய எஜமானன் என்ன பண்றான், இஷ்ட விநியோக அர்ஹமாக ஆகிறான். எனக்கு எப்படி வேணுமோ பயன்படுத்தி கொள்றான். அது போல பகவான் இருப்பான். வேண்டிய படிக்கு அடியார்கள்லாம் அவனை பயன்படுத்திக்கலாம். ஆழ்வார் பெரிய ஆழ்வார் எந்தமை விற்கவம் பெறுவார்களே அப்படின்னு திருக்கோட்டியூர் பதிகத்தில் அருளி செய்தார். பாகவதர்களுக்கு நான் பரம விஜேயம் அப்படின்னு. பகவான் எப்படிப்பட்டவன்னா, அவனும் பாகவதர்களுக்கு விஜயம். பெரியாழ்வார் தம் சொல்லிக்கிறார், நான் பாகவதர்களுக்கெல்லாம் விஜயம் அப்படின்னு. எம்பெருமான் அப்படின்னா பக்தர்களுக்கெல்லாம் அவன் விஜயம். விஜயம் அப்படின்னா வேண்டியபடி அவனை நாம் பயன் கொள்ளலாம். வைப்பான் மருந்தாம், நமக்கு அவன் மருந்தாகவும் இருக்கான். ஏன் மருந்து அப்படின்னா, எம்பெருமான் அனுபவிக்க வேண்டும். வேதமனு சொல்றது ஆத்மதாகம் பலதாகம் அப்படின்னு. தன்னையும் கொடுப்பான், தன்னை அனுபவிக்க வேண்டிய சக்தியையும் கொடுப்பான். அதான் இங்க மருந்து. ஏன்னா இந்த சம்சாரிக்கு என்ன சக்தி இருக்கு? அப்பேற்பட்ட பகவத் தத்துவத்தை, அபரிச்சின்னமான அளவில்லாத பகவத் தத்துவத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன சக்தி சம்சாரிக்கு இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆக அந்த சக்தியும் கொடுக்கறது தான் தானே. அதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். வைப்பான், வைப்பு அப்படின்றதுனாலே போக்கியத்துவம் தெரியறது. செல்வம் அப்படின்றது நமக்கு போக்கியமாக தானே இருக்கும். ஆக அது பிராபியமாக இருக்கு. அந்த பிராபியத்துவத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமே, அதுக்கு வேண்டிய சக்தி கொடுக்கறதும் அவன் தான். வைப்பான் மருந்தா அடியரை வல்வினை துப்பாம் போல நைந்தும் துஞ்ச கொடான். அவன் அடியவரை, அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ராவணன் என்ன பண்ணுவானா, நான் நமேயம் து கசிச்சித்து த்விதா பஜ்யேமப்யேவம் நான் நமேயம் து கசிச்சித்து ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்கிரமஹா அப்படின்னு ராவணன் சொல்றான். என 2ஆக வகுந்தெடுத்தாலும் நான் வணங்கின நிலையில கீழே விழமாட்டேன். குப்புறப்படுத்தினா விழுவேனே ஒழிய வணங்குறா போல நான் விழமாட்டேன். ஏஷமே சகஜா தோஷா ஸ்வபாவோ துரதிக்கிரமஹா, என்னுடைய சுபாவத்தை நல்ல தாண்டியே போக முடியாது. ஆக எனக்கு வணக்கம்ன்றது கிடையாது. ஆழ்வாரும் வனங்களில் அரக்கல் செருக்களத்தவிய அப்படின்னு பெரிய திருமொழியில சாதித்தார். ஆக வணக்கமற்றவன் அது போல இல்லாம இருந்தா போதும்.
அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு எம்பெருமான் இப்படி பரமானுகிரகம் பண்ணுவான், வைப்பான் மருந்தாம். அடியரை, அப்படிப்பட்ட அடியவர்களை, வணக்கத்தை உடையவர்களை வல்வினை துப்பாம்புல நைந்தும் துஞ்ச கொடான். வல்வினை துப்புன்னா சாமர்த்தியம். லோகத்துல கூட துப்பு கெட்டவனையா, துப்பு இல்லையா அப்படின்னா கேட்கணும் இல்லையா. அது துப்புன்றது சிறந்த தமிழ் வார்த்தை. துப்புன்னா சாமர்த்தியம், சக்தி அப்படின்னு அர்த்தம். இந்த பாப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கான். வல்வினை துப்பு, வல்வினையை பெறக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னா, புலனைந்துக்கும், இந்த 5 இந்திரியங்களுக்கும் மேலும் மேலும் ஜீவாத்மாவுக்கு பாப்பத்தை சேர்க்கிற சக்தி இருக்கான். வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்சக்கொடான். அந்த 5 விழுந்து மாளும்படியாக இவன் விடமாட்டான் எம்பெருமான். இந்த ஜீவாத்மாக்களை, அதாவது இந்த அடியவர்களை மாள விடமாட்டான். துஞ்சக்கொடான், துஞ்சுதல் அப்படின்னா என்ன? இறந்து போறது, மாண்டு போறது. ஆக மாள விடமாட்டான். வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்சக்கொடான் அவன். சரி, எவன் அவன்? எப்பால் எவருக்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன். எப்பால் எவர்க்கும், எப்பால் பால் பால் என இடம் நடத்தும். எவ்விடத்தில் இருக்கக்கூடிய எவர்க்கும், அந்தந்த அதிகாரிகள், அந்தந்த ஸ்தானம் இருக்கும், அந்தந்த அதிகாரிகள் இருப்பார்கள். இந்த ஸ்தானத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு நலன்கள் இருக்கும், குணங்கள் இருக்கும். ஆனந்தம் தொடக்கமான குணங்கள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட குணங்கள் அந்தந்த ஸ்தானங்கள்ல கீழ்ஸ்தானத்துல இருக்கிறத காட்டிலும் மேல்ஸ்தானத்துல உள்ளவர்களுக்கு குணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படி போயிட்டே இருந்தாலுமே கூட கடைசியில யார் இருப்பான் அப்படின்னா, ச ஏகோ பிரம்மண ஆனந்தகா அப்படின்னு அபரிச்சின்னமான அந்த பிரம்ம ஆனந்தம் இருக்கும் இல்லையா. அதைதான் எங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். எப்பால் எவருக்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன். அப்பால் இருக்கக்கூடியவன், நலத்தால் அப்பால் இருக்கக்கூடியவன். எல்லா நலன்களையும் இவன் தான் பெற்றிருக்கிறான். அபரிச்சின்னமான குணங்களை பெற்றிருக்கிறான். அப்பால் அவன் எங்கள் ஆயர் கொழுந்து, எங்களுடைய ஆயர் கொழுந்தாக வந்தான். ஆயர்களுக்கு கொழுந்து அப்படின்னா பிரதானன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கொழுந்துன்றதே கிளையினுடைய நுனியில இருக்கு. கொழுந்துன்றது தளிர், இந்த ஸ்ப்ரவுட் இருக்கு. அது கிளையினுடைய அக்ரத்துல, நுனி பகுதியில இருக்கும். இப்போ பிரதானன் அப்படின்றவன் எப்படிப்பட்டவன்? அவன் அக்ரத்துல, அவன் தானே லீட் பண்ணுவான். கொழுந்து அப்படின்றதுனால ஆயர்களுக்கு பிரதான பூத்தன் அப்படின்றது தெரிவிக்கப்படுறது. ஆயர் கொழுந்து, எங்கள் ஆயர் கொழுந்து, அவன் எங்களுக்காக தான் இப்படி கொழுந்தாக திருவதாரம் பண்ணினான் என்று இப்படி அனன்ய பிரயோஜனர்கள் தீரத்துல எம்பெருமான் நடந்து கொள்ற விதம். எப்படி நடந்துகிறான்? அடியவர்களுடைய அந்த பாப்ப பஷ்யத்தையே எம்பெருமான் போக்குகிறான் அப்படின்னு அங்க சாதிச்சார். அதுக்கப்புறம் ஆழ்வாரை பார்த்து ஒரு சந்தேகம் வருது. சரி தேவரீர் 2 பேரை பத்தி சொன்னீர், கைவல்யார்த்தி அந்த போல அனன்ய பிரயோஜனர் பகவல்லாபார்த்தியை பத்தி. தேவரீர் எந்த வகையில சேர்ந்தவர் அப்படின்னு கேள்வி வர, ஆழ்வாருக்கு நான் பகவல்லாபார்த்தி தானே அப்படின்னு சொல்றதுக்கு நாக்கு வராது. நைச்சானுசந்தான பரவலாக இருக்கிறபடினால இந்த கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலை. நான் யார் அப்படின்னு தான் கேள்வி. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, எம்பெருமான் ஆசிரியிச்சான், என் பாபங்கள் எல்லாம் போக நான் கண்டேன், அமுதத்தை நான் பருகினேன் அப்படின்னு மட்டும் சொன்னார். தன்னடையே நாம் இன்னும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவர் பகவல்லாபார்த்தி அப்படின்னு நம்மளே எடுத்துக்கிட்டுருவோம் இல்லையா. அதுதான் இந்த 3ஆம் பாட்டில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆயரு கொழுந்தாய் அவரால் புடை உண்ணும் மாயப்பிரான என் மாணிக்க சோதியை தூயவமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே. ஆயர் கொழுந்தாய், கீழ்பாட்டிலையும் ஆயர் கொழுந்து அப்படின்னு முடிச்சார். அங்க என்ன அர்த்தம் பண்ணான் ஆச்சாரியாள்? கொழுந்து அப்படின்னா பிரதானம், ஆயர்களுக்கு பிரதானன் அப்படின்னு அர்த்தம் பண்ணாங்க. இங்க கொழுந்து அப்படின்னா அந்த ஆயர்கள் தான் இவனுக்கு தாரகம் அப்படின்னு அர்த்தம் பண்றார்கள். ஏன்னா கொழுந்து இருக்கு, கொழுந்து எப்ப வாடும்னா வேரில ஜலம் விடாம போனா அப்போ கொழுந்து வாடிடும். ஆக வேற பற்றி தான் கொழுந்தானது இருக்கு. அதுபோல ஆயர்களுக்கு இவன் கொழுந்து, ஆயர்கள் தான் வேர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆயர்களுக்கு ஒரு வாட்டம் வந்தது என்றால் கண்ணனுடைய முகம் வாடிடுமா. ஆகையினால்தான் கண்ணனை ஆயர் கொழுந்து அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஆயர் கொழுந்தாய் அவரால் குடை உண்ணும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பகவான் அடி வாங்குவானாம். குடை உண்ணும் மாயப்பிரானை, இப்படி ஆச்சரியமான சேட்டித்தங்களை உடையவன் சர்வேஸ்வரன். அவன் இந்த மாதிரி கட்டுங்கிறான், அடி உண்கிறான் அப்படின்றது பெரிய ஆச்சரியம். அவரால் குடை உண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை, எம்பெருமானுடைய தேஜஸானது வளர்கிறதாம். இந்த மாதிரி ஒரு பிரமாணம் முன்னாடியே பார்த்துள்ளோம். அந்த பிரமாணத்தை இங்க ஆச்சாரியர்கள் எடுக்கல, ஆனால் தாராளமாக கொள்ளலாம் என்றுதான் தோன்றது.
முன்னாடியே ஏதோ ஒரு கட்டத்துல வீடுமை குன்றம் பதிகத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல சௌஸ்ரேயான் பகவதி ஜாயமானஹா அப்படின்னு ஒரு பிரமாணம் பார்த்தோம். அதை பலபடியாக ஆச்சாரியர்கள் ஸ்ரேயான் ஊ அப்படின்னா ஏகாரம் ஏவகாரம் சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்துல. இந்த அவனே அப்படின்னும் அவன் பிறந்தே சௌஸ்ரேயான் பகவதி ஜாயமானவன், அவன் ஸ்ரேயஸை அடைகிறான். யாரு? பகவான் ஆனவன் பிறந்தே அவன் ஸ்ரேயஸை அடைகிறான். பிறந்து அவன் ஸ்ரேயஸையே அடைகிறான். பிறந்தேதான் அவனே மட்டும் ஸ்ரேயஸை அடைகிறான் அப்படின்னு பிரிச்சு பல வியாக்கியானங்கள் பார்த்துள்ளோம். அதுல ஒரு வியாக்கியானம் இங்க தகும். என்னன்னா, பிறந்து அவன் ஸ்ரேயஸையே அடைகிறான் என்றும் பிறந்தேதான் அவன் ஸ்ரேயஸை அடைகிறான் அப்படின்னு ரெண்டு அர்த்தமும் இங்க கொள்ளலாம். ஆயர் விழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாய பிரானை என் மாணிக்கச் சோரியை. இப்பொழுதுதான் மாணிக்கச் சோரியாக பகவான் இருக்கான். ஆக ஆயருக்கு உழுந்தான பிறகு, இடையர்களால அடியுண்ட பிறகு அவனுக்கு புகழானது ஒளியானது ஏறுகிறதா. ஆக சௌஸ்ரேயான் பவதி ஜாயமான மாணிக்கச் சோரியை தூய வமுதை பருகி பருகி. மாயப்பிரானை என் மாணிக்கச் சோரியை தூய வமுதை பருகி பருகி. தூய அமுது அப்படின்ற அது என்ன? மற்றொரு அமுது இருக்கான தூய்மையற்ற அமுது இருக்கா அப்படின்னா, தேவர்களுடைய அமிர்தம் தூய்மையற்ற அமுதம். ஏன்னா அது சில பேருக்கு தான் தகும், சர்வாதிகாரம் கிடையாது. பகவான் ஆகிற அமிர்தம் சர்வாதிகாரம். தேவர்களுடைய அமிர்தம் சக்ரித் சேவியம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு தடவை தான் பருகலாமா அந்த அமிர்தத்தை. இதை எப்பொழுது அப்பொழுதே என் ஆறாவது அப்படின்னு, எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி உழிதரும் அப்பொழுதே என் ஆறாவது அப்படின்னு அப்பப்போ பருகப்படுகிற அமிர்தமா செய்யுது. அதே போல அந்த தேவஜாதிக்கு இருக்கக்கூடிய அமிர்தமானது சம்சாரத்தை பூண் கட்டி விட்டுடும், மேலும் மேலும் கட்டடம் கட்டி விட்டுடும், மதில் சுவர் எழுப்பி விட்டுடும். தேவர்களுடைய அமிர்தமானது இது சம்சார பந்தத்தை அறுத்து விடும். ஆக இதுதான் தூயவமுது. தூயமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயர் வருத்தேனே. ஆச்சரியமான பிறவி இது. மாய அப்படின்னாலே ஆச்சரியம்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் இந்த பிறவிக்கு அப்படின்னா, என்ன நியதி இருக்கு? இந்த ஆத்மா எந்த சரீரத்துக்கு தான் போகாது, எல்லா வித சரீரத்திலையும் புகழும் இல்லையா? அதனால ஆச்சரியமான பிறவி, மாய பிறவி, அதனால் ஏற்படக்கூடிய மயர்வு அஞ்ஞானம் மத்தை நான் அறுத்தேனே அப்படின்னார். அப்ப கேள்வி வருது, நான் ஆழ்வார அறுத்தார். ஆழ்வார் முன்னாடி என்ன சொன்னார்? மயர் வரும் அது என்ன அருளினன் அப்படின்னார். நானே அஞ்ஞானத்தை அறுத்தன்னு சொல்லிக்கலாமா? எம்பெருமான் அறுத்தான் அப்படின்னு சொல்ல வேண்டாம் என்றால், அது ஒன்றும் இல்லை, பலன் தன்னுடையது தானே. ஆகையினால மயர்வு அறுத்தேன் அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். தான் அந்த பலன் பெறுவதற்கு ஒரு செயலை செய்தார் அப்படின்னு தாற்பயம் கிடையாது. அந்த பலத்தை தான் அனுபவிக்கிறார் இல்லையா? வேண்டின பலன் என்ன பண்ணார்? திருவிருத்தத்தினுடைய ஆதியிலேயே இனியாம் உறாமை, இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை, இந்த சுபாவத்தை என்னால தாங்க முடியாது, எம்பெருமானே என்னால பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னாரா? எம்பெருமான் அருள் செய்தானா? அந்த மயர்வானது போனது ஆழ்வாருக்கு தானே, அந்த பலன் ஆழ்வாரை தானே சேருது. ஆகையினால மயர் வருத்தேன் அப்படின்னு தானே சொல்லிக்கிறாரு ஒழியா மயர் அறுக்கப்படுவதற்காக நானே தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு தாற்பயம் இங்க கிடையாது. மயர் வருத்தேனே. அதற்கு பிறகு 4வது பாட்டுல எம்பெருமான் ஆசைத்து ஆழ்வார் என்ன விரும்பினார்? திருவிருத்தத்தினுடைய ஆதியில எம்பெருமான ஆசைத்து இனியாம் உறாமை அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த மயர்வானது பொறுக்க முடியல, சம்சார சம்பந்தம் பொறுக்க முடியல, அதை போக்கி தந்துட வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். இப்ப என்ன சொன்னார் 3வது பாட்டுல? தூய அமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயர் வருத்தேன் அப்படின்னு சொன்னார். அப்ப கேள்வி வருது, ஆழ்வீர் நீர் பிரார்த்தித்தபடியே எம்பெருமான் உன்னுடைய மயர்வை போக்கி விட்டான். சரி, இனிமேல் எம்பெருமான் எதற்காக? வேண்டிய போதும் வரப்புறோம். அப்போ எம்பெருமானை பற்றி இருக்கலாம். ஏன் எம்பெருமான போய் அடைய வேண்டும் அப்படின்ற துறை, இந்த பாதிப்பு எதற்காக? வேண்டிய பலன் கிட்டியாச்சு. ஆழ்வாருக்கு வேண்டிய பலன் என்ன? திருவருத்தத்தில் சொன்ன பலன் என்ன அப்படின்னா, சம்சார இந்த மயர்வானது போக வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதான் போயிருச்சு, பலன் கிட்டி ஆயிடுச்சு, எம்பெருமானை விட்டுடலாமே, வரப்போது வரட்டமே அப்படின்ற கேள்வி வர அதற்கு இந்த பாட்டு அருள் செய்கிறார். என்னன்னு சொல்லி நான் எம்பெருமான விட முடியும்? மயர் வர என் மனத்தே மண்ணினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன்றுடர் கற்றையை மயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேனோ. என்ன சொல்லி, என்ன காரணத்தை காட்டி அவனை விட முடியும்? மயர் வர என் மனத்தே மண்ணினான் தன்னை, என்னுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கினான். ஆனா அத்தோட நிக்கல,
அந்த அஜ்ஞானம் மறுபடியும் வந்துவிடுமோ அப்படின்ற சங்கையினால மண்ணினான் தன்னை, மனத்தே மண்ணினான் தன்னை, மனத்துல சுப்பிரதிஷ்டிதனாக ஆயிட்டானான், நிலை பெற்றவனாக, இப்பால் அப்பால் சலிக்க மாட்டேன் அப்படின்னு மனத்திலேயே இருந்தானாம். இதற்காக ஆழ்வாருக்கு மறுபடியும் மயர்வு வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்ப இப்ப ஏற்பட்ட உபகாரக்கனை விட முடியுமா? மயர்வரையன் மனத்தே மண்ணினான் தன்னை அங்க நின்று கொண்டு அத்தோட மட்டும் நில்லாமல் நெகட்டிவ் ஆஸ்பெக்டை போக்கினா அப்படின்றது மட்டும் கிடையாது. உயர்வினையே தரும், பாசிட்டிவாகவும் எம்பெருமான் கொடுக்குறான். உயர்வினையே தரும், மேலும் மேலும் ஞான பக்திகள் எல்லாம் வளர்த்து கொண்டே இருக்கானே. உயர்வினையே தரும், உயர்வு அத்தை தரும், உயர்வை தரும் அப்படின்ற அர்த்தத்துல உயர்வினையே தரும் அப்படின்னா உயர்வினை, உயர்ந்த வினைகள், உயர்ந்த பயன்களை தரும். நம்பிள்ளை 2 அர்த்தம் அருளி செய்கிறார். இந்த உயர் வினையை தரும் அப்படின்றத பிரிச்சு தனித்தனியா வச்சுட்டு உயர்ந்த வினைகளை தரும், உயர்ந்த பலன்களை தரும். எப்படிப்பட்ட பலன்கள்? ஞான பக்தி ஆதிகள். இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் உயர்வினையை தரும், அதாவது உயர்வை தரும் அப்படின்னு அர்த்தம். உயர்வினை அப்படின்னா இப்போ ஒரு சொல், உயர் வினைன்னு பிரிக்காம உயர்வினை ஒரு சொல், இது உயர்வை தரும். எப்படிப்பட்ட உயர்வு அப்படின்னா யமதிகள் தலையில கால வைக்கக்கூடிய ஒரு உயர்வு. அவன் மேல கால வைக்கிறது அப்படின்னா அவனை காட்டும் ஒரு உயர்த்தி தானே. ஆக யமபட்சத்தையெல்லாம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும். உயர்வினையே தரும் ஒன் சுடர் கற்றையை. ஆழ்வார்க்கு இப்படி உபகாரம் பண்ணினதுனால எம்பெருமான் ஒன் சுடர் கற்றையாக ஆயிட்டானாம். தேஜசாம் ராசி மூர்ஜிதம் அப்படின்னு தேஜஸினுடைய ஒரு கூட்டம், கற்றைனா கூட்டம் தானே, அந்த சுடரினுடைய ஒரு கூட்டமாக பகவான் ஆயிட்டானாம். மற்றொரு அர்த்தமும் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய அழகை கண்டுதான் ஆழ்வாரை அடியேன் அப்படின்னு அடிமைத்தனத்துல ஈடுபட்டார். ஆக 2 அர்த்தம். எம்பெருமான் ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணி ஆழ்வார் அந்த பலத்தை அனுபவிக்க அதனால் பிரீத்தி வந்து எம்பெருமான் தேஜசாம் ராசி மூர்ஜிதம் அப்படின்னு ஒன் சுடர் கற்றையாக அவனுக்கு அந்த பிரீத்தியினால அந்த திருமேனில அந்த ஒளியானது புகழானது தெரிந்தது. இது ஒரு அர்த்தம். ஏற்கவே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த ஒன்றுடர் கற்றை, அதை கண்டுதான் ஆழ்வார் என்ன பண்ணார்? அடியேன்னு வணங்குறார் அப்படின்னு மற்றொரு அர்த்தம். ஒன்றுடர் கற்றையை அயர்வில மலர்கள் ஆதி குழந்தை. இப்படி ஆழ்வாருக்கு பிரத்யேகமா அருள் பண்றானே, இவனுக்கு ஆழ்வார் மட்டும்தான் கிடைச்சிருக்காரோ, அது யாருமே ஆள் இல்லை. அதனாலதான் அதனுடைய அனுகிரகத்தை எல்லாம் இப்படி ஒரு மெடராக ஆழ்வார் திறத்துல பண்றான் அப்படின்னு அப்படி கிடையாது. அயர்வில் அமரர்கள் ஆதி குழந்தை, தான் இருக்கும் பொழுது, தங்களுக்கு அனுபவம் இருக்கும் பொழுது சத்தையோட இருப்பவர்கள், எம்பெருமானையே சார்ந்திருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களை ஒரு நாளாக பெற்றவன். அயர்வில் அமரர்கள், அயர்வில்லாத அமரர்கள், அஜ்ஞானம் இல்லாத நித்திய சூரிகள், அவர்களுடைய ஆதி கொழுந்தை. ஆதி கொழுந்து, ஆதினா காரணபூதன், இங்க தாரகன் அப்படின்னு அர்த்தம். கொழுந்து அப்படின்னா மறுபடியும் இங்க கொழுந்துன்னு வந்திருக்கு. இந்த பதிகத்திலே 3 இடத்துல கொழுந்து கொழுந்து கொழுந்துன்னு வந்திருக்கு. முதல்ல ஆயர் கொழுந்து அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதான பூதன் அப்படின்னு சொன்னார். அடுத்ததுல ஆயர் கொழுந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வேறு ஸ்தானத்துல ஆயர்கள் இருக்கார்கள், அவர்களால தரிக்கப்படக்கூடியவன் அப்படின்னு கொழுந்து அப்படின்னு நாங்க சாதிச்சார். இங்க இப்போ கொழுந்து அப்படின்றதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னா போக்கியத்துவம் அப்படின்னு தாற்பயம். ஆக ஆதி அப்படின்னா அவன் தான் அவர்களுக்கு காரணபூதன், தாரகனாக, யாருக்கு? நித்திய சூரிகளுக்கு. அதே போல கொழுந்தாக அவர்களுக்கு போக்கியமாக இருக்கான், அதாவது தாரக போஷக போக்கியங்களாக நித்திய சூரிகளுக்கு இவன் இருக்கிறான். அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசைவினை, என்னுடைய இசைவு, இசைவுன்னு அனுமதி அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்றானே, இதுக்கு நான் இசையணுமே. நான் அனுமதி பண்ணாம போனா நான் என்னுடைய லட்சணத்துல உருப்பட்டேனே என்றால் எம்பெருமானுடைய பிரவருத்திக்கு விரோதியானது என்னது? என்னுடைய பிரவருத்தி தான், சொப்பிரவருத்தி தான். ஆக அந்த சொப்பிரவருத்தியை நான் விடணும். எம்பெருமான் அனுகிரகிக்கும் பொழுது அதை அனுமதி பண்ணணும் இல்லையா? அதுதான் இசைவு. அந்த இசைவை யார் பண்ணினாரு என்றால் ஆழ்வார் தானே பண்ணணும். இந்த ஜீவாத்மா தான் இசையணும். அப்படின்னா அந்த இசைவை ஏற்படுத்தினதும் எம்பெருமான் தான். ஏன்னா சிருஷ்டியாதி அந்த வியாபாரங்கள்னால எம்பெருமான் சிருஷ்டி அவதாரம் என்ன, ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறது என்ன, எல்லாவற்றையும் செய்யறதுனால அந்த இசைவாகவே பகவான் தான் இருக்கான். அப்ப இப்பேற்பட்ட உபகாரக்கனை என் சொல்லியான் விடுவேனோ, என்னன்னு சொல்லிவிட முடியும்? எனக்கு உபகாரம் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட முடியுமா? இல்லாட்டி அவனுக்கு அழகு இல்லை அப்படின்னு விட முடியுமா? என்னுடைய இசைவாகவே அவன் இல்லையே, நான் தான் அனுமதி பண்ண அப்படின்னு சொல்லிவிட முடியுமா?
இல்லாட்டி அவனுக்கு அடியார்கள் யாருமே கிடையாதுன்னு விட முடியுமா? அவனுக்குலாம் நித்தியசூரிகள் ஒரு நாடாக இருக்கார்களே, அப்படி இருந்தும் என்னிடத்துல ஒரு ஈடுபாடு காட்டுறான் அப்படின்னா என்னன்னு சொல்லி அவனுக்கு விட முடியும் அப்படின்னு 4ஆம் பாட்டுல எம்பெருமானை நான் விடமாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாருன்னு சொல்லியான். விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இளவாச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே. சரி, இப்படி எம்பெருமான விடமாட்டேன் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். இது எந்த சரித்திரத்தை பற்றி ஆழ்வார் இப்படி சொல்றார் என்றால், திருவாய்ப்பாடியில நடந்த ஒரு சரித்திரம். அதை கண்டு ஆழ்வாருக்கு இப்படி ஒரு பிரீத்தி ஏற்பட்டு எம்பெருமானை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றார். என்ன சரித்திரம் அப்படின்றதான் இந்த பாட்டில் தெரிவிக்கிறார். விடுவேணும் என் விளக்கை நான் விடவே மாட்டேன் எம்பெருமானம். ஏன்? என்னுடைய விளக்குன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, அது பிரகாசகமா இருக்கும், பதார்த்தங்கள் எல்லாம் காட்டி கொடுக்கும். எம்பெருமான் அப்படிப்பட்டவன் தான். அவன் என்ன பண்றான்? ஞானப்பிரதானாக இருக்கான். ஞானத்தை கொடுத்து எல்லா பிரகாசங்கள் எல்லா பொருள்களையும் அவன் காட்டி கொடுக்குறான் இல்லையா? ஞானப்பிரதன் விளக்கு அப்படின்னா. ஆக தன்னுடைய சொருபொருப குண விபூதிகள் என்ன, மற்ற பொருள்கள் என்ன, எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கிறான். ஆக விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உயர்கொள்கின்ற நாதனை. என்னுடைய ஆவி எப்படிப்பட்டது அப்படின்னா, அனாதி காலமாக சம்சாரத்திலே தத்தளித்து கொண்டிருந்த என்னுடைய ஆவி, விஷய பிராவண்யத்துல எங்கேயோ அமிழ்ந்து கிடந்த என்னுடைய ஆவி, அப்படிப்பட்ட என்னுடைய ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை. நடுவே வந்து, நடுவே அப்படின்றதுக்கு 2 அர்த்தம். ஒண்ணு ஆகஸ்மிகமாக, இல்லாட்டி மத்தியே நடுவிலே அப்படின்னு அர்த்தம். நடுவே எது நடுவிலே அப்படின்னா, நானும் விஷயப்பிரமணனாக சுத்தி கொண்டிருந்தேன். அப்ப எம்பெருமானே வந்தான். அந்த எம்பெருமானே அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவேதான் அகஸ்மாத், ஆகஸ்மிகமாக அவனே நிர்ஹேதுகமாக வந்தான். நடுவே வந்து உயர் கொள்கின்ற நாதனை. என்னை அவன் வெறும் இந்த விஷய பிராவண்யத்திலிருந்து காப்பாற்றினான் அப்படின்றது மட்டும் கிடையாது, தன்னுடைய திருவடிகளையும் கொடுத்தான். நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை. அந்த கொள்கின்றன்றதும் அது வர்த்தமானமாக இருக்கு. மேலும் மேலும் அவன் என்ன உஜ்ஜீவனத்துக்காக என்னென்னலாம் வேணுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கின்றான். உய்ய கொள்கின்ற நாதனை. இதெல்லாம் எதுக்காக பண்றான்? நாதா அப்படின்னு அந்த ஸ்வஸ்வாமி பாவம் இருக்கு. ஆகினால்தான் எம்பெருமான் இவ்வளவு உருப்படறான். என்னுடைய ரட்சணத்துல எம்பெருமான் உருப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த சேஷி பாவம், சுஸ்வாமி பாவம் இருக்கே. நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இளவாச்சியர் கண்ணினுள். தொடுவே செய்து, தொடுவு அப்படின்னா களவுன்னு அர்த்தம், திருட்டு. அந்த திருட்டை செய்து வெண்ணையை திருடினான் எம்பெருமான், அகப்பட்டான். தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள். அப்ப அகப்பட்ட கண்ணனை பார்க்கறதுக்காக அங்க அந்த இளவாய்ச்சியர்கள்லாம், அதாவது இளம் பிராயத்தில் உள்ள ஆய்ச்சியர்கள்லாம் அங்க வருவார்கள். அப்பொழுது இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே. அப்பொழுது அவர்களுடைய கண்ணுக்கு மற்ற யாருக்கும் தெரியாதபடிக்கு அவர்கள் கண்ணிலேயே வந்து தன்னுடைய கண்ணாலேயே தூதுசை கண்கள் அப்படின்ற பிரகாரத்துல இவன் தூது விடுவான். அதே போல தூர்த்த காரியங்கள் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு. சரி, இப்படி பண்றதுனால ஆழ்வாருக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, இப்படி ஆசிரியர்களிடத்துல இப்படி பழகக்கூடியவன் அந்த எம்பெருமான், அவன் என்னையும் விடமாட்டான் அப்படின்னு. அப்படிப்பட்ட அவனை நானும் விடமாட்டேன். இப்படிப்பட்ட பிரான், இந்த உபகாரகத்துவம்ன்றது இதுதான். என்னன்னா, அந்த ஆசிரித சம்ஸ்லேஷத்துக்காக எம்பெருமான் இவ்வளவு பண்றான் இல்லையா, அந்த உபகாரகத்துவத்தை ஆழ்வாருடைய நெஞ்சில படுத்த இப்படிப்பட்ட ஆழ்வார் எப்படி எம்பெருமான் விட்டு போவார்? ஆக நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு அடி காட்டினார் திருவாய்ப்பாடியில நடந்த அந்த சரித்திரத்தை கொண்டு. ஆக 5 பாசனம் பார்த்தொல்வி. இதற்கு மேல அடுத்த உபன்யாசத்தில் அனுமதிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.